வணக்கம் யூஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். OnePlus Nord C3 Nord 3 கூடயே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து அஃபிஷியலாக இந்த வீக் சேல் போகுது. ஸோ அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். Nord C2ஓட அப்கிரேடு. ஸோ நிறைய அப்கிரேட்ஸ் இருக்குது. டிஸ்பிளே அப்கிரேட் இருக்குது, அப்புறம் 782G புது சிப் இருக்குது. கேமரா IMX890 அவங்களோட எல்லா ஃபோன்ஸ்லையும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய அப்கிரேட்ஸ் இருக்குது. Nord C2 கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வாங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, இது ஒர்த்தா அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. வெறும் சைடில் வந்து Nord C3 5G அப்படி தான் போட்டிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது டாப் எண்ட் மாடல் 12GB 256GB மாடல், 8GB 128GB மாடல் இருக்குது. ஸோ அது வந்து 27,000, இது வந்து 29,000. பேங்க் ஆஃபரோட வந்து 25,000 கிடைக்கும் அப்படின்னு தான் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. சார் வேல்யூ 1.171, இது வந்து ஹெச்ஆர். பாடி சார் வந்து 0.912. நம்ம கிட்ட வந்து அக்வா சர்ஜ் கலர் தவிர ஒரு கிரே கலர் வெர்ஷனும் இருக்கு. கேஸ் ப்ளூ கலர் கேஸ், அதுக்கு மேட்சிங்கா வந்து ஒரு ப்ளூ கலர் கேஸ் இருக்கு. ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. யூஎஸ்பி டைப் A டு டைப் C கேபிள். சார்ஜர் வந்து 80W சார்ஜர் இருக்கு. நம்ம கிட்ட இந்த அக்வா சர்ஜ் கலர்ல வந்து கிளாசி பினிஷ். ஸோ பேக்லாம் வந்து கிளாஸியா இருக்கு. ஸோ பேக் வந்து கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். சைடும் பிளாஸ்டிக் தான். ரைட் சைடு வந்து பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடு எதுவும் இல்ல. பாட்டம்ல வந்து ஹைபிரிட் சிம் ஸ்லாட் இருக்கு. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு. யூஎஸ்பி டைப் C போட்டு ஸ்பீக்கர்ஸ். ஸோ இயர்பீஸ் கிரில் வந்து செகண்டரி ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். டாப்ல ஸ்பீக்கருக்கு வெண்ட் இருக்கு. ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. செகண்டரி மைக்ரோஃபோனும் இருக்கு. பின்னாடி அந்த IMX890 அந்த மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைட், 2MP மேக்ரோ. Nord 3ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து 30MP கேமரா கிடையாது, 16MP கேமரா இருக்கு. ஸோ IP54 ரேட்டிங்ஸ் கூட இருக்கு இந்த போனுக்கு, அதே Nord 3 மாதிரியே. ஸோ வாங்க பூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் கிடையாது. ஸோ இவங்களோட OnePlus ஆப்ஸ் இருக்கு. இந்த ஐஆர் பிளாஸ்டர் இந்த மாதிரி இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ ப்ரீலோட் ஆப்ஸ், ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை. ஸோ அபவுட் பேஜ் போனால் Android 13, Oxygen OS 13.1 தான் ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் இருக்கு. ஸோ இவங்க ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2 OS அப்டேட்ஸு, 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஃப்ளாக்ஷிப் வந்து 4 years அப்டேட்ஸ் கிடைக்கும். நாடு சீரீஸ் Nord 3 அதுக்கெல்லாம் வந்து 3 years கிடைக்கும். இதுக்கு வந்து 2 years கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. வர்ச்சுவல் ரேமும் இருக்கு. ஸோ 12GB ரேம் ப்ளஸ் இன்னும் 12GB வர்ச்சுவல் ரேம் கூட இருக்கு. ஸோ டிஸ்பிளேக்குள்ள போனால் இந்த 6.7 inch. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரியல்மி 11 ப்ரோ சீரீஸு இதெல்லாம் வந்து இதே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓப்போ கூட இந்த டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓப்போ ரெனோ சீரீஸ், ரெனோ 10 சீரீஸ், இதில் வந்து ரெனோ 10 ப்ரோ ரெண்டுத்துலையுமே இதே டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் கலர் மோட் விவிட் நேச்சுரல். அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ செலக்ட் தான் இருக்குது. வேணுன்னா வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஹை 120, அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி 60. ஸோ 8 போனால் 12GB வந்து 11GB இருக்கு. 256GB 221GB இருக்கு. Snapdragon இதில் 778G தான் போட்டிருக்கு. ஏன்னா 778Gயோட கொஞ்சம் ஸ்லைட் அப்கிரேடு தான் 782G. ஸோ Full HD Plus 6.7 inch 2414, இது வந்து Full HD Plus தான். Nord 3 வந்து 1.5K, கொஞ்சம் ஸ்லைட்லி ரெசல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும். 216Hz PWM டிமிங் அதெல்லாமே இருக்குது. ஸோ லோ லைட்டில் வந்து ஃப்ளிக்கரிங் அதெல்லாம் ஆகாது. ஸோ 5000 mAh பேட்டரி, 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்குது. மேனுவல் கேமரா கம்பேட்டிபிலிட்டி, ரா சப்போர்ட்டும் இருக்குது. DRM இன்ஃபோ போனால் ஸோ 1690 120 வேரியபிள் ஃபீச்சர் தான் இருக்குது. HDR10, HDR10 + HLG சப்போர்ட் இருக்குது. யூடியூப்பில் எடுக்கும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸை செக் பண்ணி பார்த்தேன், HDR சப்போர்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை, மோஸ்ட்லி பிரைம் வீடியோ இருக்காது. வைட் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபுல் HD வந்து நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஆப்ஸ்லையும் வரும். சென்சார்ஸ் எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. ஆக்சிலோமீட்டர், மேக்னெட்டிக், கேரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி, லைட் சென்சார், எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணிடுவோம். ஓகே, வச்சோடனே அன்லாக் ஆகுது. ஸோ HDR சப்போர்ட் இருக்குது. 2160 வரைக்கும் இருக்குது. நம்ம 1080 போடுவோம். இது வந்து மிட்ரேஞ்ச் இதுதான். ஸோ பிரைட்னஸ் நான் ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருக்கேன். ஸோ பாட்டம் பெசல் வந்து அந்த நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, 2.3 mm ஸ்லிம் பெசலு. சைட் பெசலும் 1.4 mm. ஸோ பெசல்ஸ்லாம் வந்து சின்னதாக இருக்குது. பஞ்சோலும் குட்டியாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வராது. ஸோ பீக் பிரைட்னஸ் வந்து இவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல அஃபிஷியலாக. ஸோ ரியல்மியில் வந்து 915 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க.
ஓப்போ K11. ஸோ இதோட சைனீஸ் வெர்ஷன் வந்து 1100 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் ஹை பிரைட்னஸ் மோடில் போகும், அந்த HDRலாம் ப்ளே பண்ணால் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. மோஸ்ட்லி அரௌண்ட் 1000 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ 70-30 அந்த மாதிரி தான் இருக்குது. டால்பி அட்மாஸ் இருக்குது, ஆனால் ஸ்பீக்கருக்கு ஒர்க் ஆகாது. ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். மற்றபடி ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்தது முக்கியமான பாட்டுக்கு வருவோம், கேமரா. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த IMX890 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கச்சக்க ஃபோன்ஸில் வந்து இப்போது இது இருக்குது. ஸோ அவங்க ஃப்ளாக்ஷிப் OnePlus 11 இருக்குது, 11R இருக்குது, Nord 3 இருக்குது, இப்போ CE3லையும் வந்திருக்கு. ஸோ அது தவிர Nord 3 மாதிரியே தான், அதே தான் IMX890 மெயின் சென்சாரு. அது தவிர அல்ட்ரா வைட் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மேக்ரோவும் இருக்குது. ஸோ இது அந்த 2MP மேக்ரோ, அது வந்து எதுக்கு இருக்குன்னு தெரில, அது இருக்குது. மற்றபடி போர்ட்ரேட் வந்து இதுதான், சாஃப்ட்வேர் தான். வீடியோ குவாலிட்டி ஸோ அப் டு 4K வரைக்கும் இருக்குது. ஸோ 4K 30 அப்படி இல்லைனா 1080p 60 fps வந்து ஒர்க் ஆகும். அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட் என்ன பண்ணால் 1080p 60 fps வரைக்கும் ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் கேமரா, ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 1080p 30 fps தான் இதுவாகும். போர்ட்ரேட்டில் ஃபில்டர்ஸ், ஸோ ஏஐ கலர் போர்ட்ரேட் இருக்குது, போகா ஃப்ளேர் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ வீடியோலையும் போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ வீடியோவில் ஏஐ கலர் போர்ட்ரேட் இருக்குது, போகா ஃப்ளேர் இருக்குது. ஸோ போகா ஃப்ளேர் வச்சா 1080p ஒர்க் ஆகுது. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. $4K வீடியோ சாம்பிள் 4K 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஜூம் ஆப்ஷன் அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் டிஃபால்ட்டில் தான் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோட் இன்னும் ஆன் பண்ணல. இதில் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. அல்ட்ரா ஸ்டடி மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 1080p 60 fps தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெபிலைசேஷன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஓடிட்டே இருந்தாலும் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. Nord C3 போகா ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ. ஸோ ஹெச் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ நார்மல் வந்து 720p தான், ஏ கலர் போர்ட்ரேட் 720p தான். போகா ஃப்ளேர் மட்டும் 1080p ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பவர்ஃபுல், கொஞ்சம் ஸ்லைட்டான பவர்ஃபுல் ப்ராசஸர் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 1080p 30 fps தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் மேக்ஸிமம் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச், பின்னாடி க்ளவுட்ஸ் எதுவும் தெரில, ஃபேஸ் தான் தெரியுது. ஸோ ஆனால் இதில் பார்க்குறதுக்கு குவாலிட்டி 16MP கேமரா இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் போகா ஃப்ளேர், ஸோ போகா ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ 1080p தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் போகா ஃப்ளேரு, அந்த ஸ்லைட்டான எஃபெக்ட்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஹெச் டிடெக்ஷன் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நம்ம செக் பண்ணிப்பீங்க. ஸோ ஓவராலாக வந்து 25,000க்கு, ஸோ பேங்க் ஆஃபர்லாம் போனால் 25,000, 27,000க்கு 8GB 120GB கொஞ்சம் ஸ்லைட்லி காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆனால் 25,000க்கு வந்து ஒரு நல்ல இதுதான். 778Gயோட 782G ஸ்லைட் அப்கிரேட் இருக்குது. ஸோ அது தவிர டிஸ்பிளே இந்த நிறையா ஃபோன்ஸில் கொடுக்குற Realme 11 Pro அதெல்லாம் கொடுக்குற அதே இதுதான் இருக்குது. கேமரா கண்டிப்பாக IMX890 சென்சார் வந்து நல்லாயிருக்கும். லோ லைட்லையும் நல்லாயிருக்கும். Nord 3ல ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் ISP வேறு இருக்குது, Dimensity 9000 ISP. இதில் வந்து Snapdragon ISP ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் வந்து நல்ல இதுதான். ஸோ அது தவிர 5000 mAh பேட்டரி இருக்குது, 80W சார்ஜிங் இருக்குது. ஸோ இந்த 25,000 ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக ஒரு டீசெண்டான பை தான் இருக்கும். இது கேமிங் வீடியோ வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இது வந்து டிமென்சிட்டி 7050யோட பெட்டராக இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு கேமிங் வீடியோவில் தெரியும், அது செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுதான் OnePlus Nord C3யோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.